ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தங்கிலீஷை அதாவது தங்கிலீஷ் கீபோர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடை வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து கூகுள் இன்புட் டூலோ அல்லது அழகி ப்ளஸோ அல்லது என்ஹெச்எம் ரைட்டரோ அதாவது ஒரு அடிஷ்னல் சாஃப்ட்வேரை போட்டு தான் நீங்கள் வந்து தமிழ் டைப்பிங்கிறது நம்ம நார்மலாக சிஸ்டத்துலேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வேர்டு, எக்ஸெல் இந்த மாதிரியான இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் நீங்கள் டைப் பண்ண முடியும். நார்மலாக விண்டோஸ் 8 வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா. இப்போ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து போனட்டிக் அந்த கீபோர்டை வந்து விண்டோஸ்லேயே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம நார்மலாக தமிழ்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் தமிழ் 99 அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டான அந்த ஒரு கீபோர்டு தான் வந்து வரும். அதே மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணாலும் அதே கீபோர்டு தான் வரப்போகுது. பட் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதில் போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு என்ன 2 கீபோர்டு இருக்குது. அதாவது இன்ஸ்கிரிப்ட் கீபோர்டும் இருக்குது, அது இல்லாமல் போனட்டிக் இருக்குது. அந்த போனட்டிக்ங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, அதை நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ எப்படி நம்ம மொபைலில் தங்கிலீஷில் சேட் பண்ணுவோமோ அதே மாதிரி டைப் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து கீழே கூகுள் இன்புட் டூலில் காமிக்கிற மாதிரியே கீழே வந்து சஜஸ்ட் பண்ணோம் அந்த வேர்ட்ஸை நம்ம வந்து அதுலேருந்து ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான வழி. எங்கேயும் போய் நீங்கள் இதுக்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. நெட்டு கனெக்ஷன் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆகிடும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கீழே டாஸ்க் பாரில் இந்த லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாங்குவேஜ் அதாவது ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ்னு வரும். ஸோ இது ரெக்கார்டிங் ஆகிறதுனால நிற்க மாட்டேது. இந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் போட முடியும். இல்லாட்டி விண்டோஸில் வந்து நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அதில் வந்து டைம் அண்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே இருக்கும். அதில் ஆட் லாங்குவேஜ் கொடுங்க. இங்கே வந்து நெட்டு வந்து கனெக்டில் இருக்கணும். கனெக்டில் இருக்கும்போது நம்ம தமிழ் அப்படின்றத இங்கே போய் டைப் பண்ணுறோம். ஸோ தமிழில் தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கைன்னு வருது. அதில் தமிழ் இந்தியான்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறோம். நெட்டு கனெக்டாக இருக்கும்போது இங்கே வந்து வரும். ஸோ அதில் வந்து இன்ஸ்டால் லாங்குவேஜ் பேக்குன்றதை கொடுத்துட்டு 2 டிக்கில் இருக்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பெண்டிங்னா அந்த இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கீபோர்டு வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இங்கே வந்து இப்போ வந்து இங்கேயே வந்துருச்சு தமிழ் 99 கீபோர்டுன்னு சொல்லிட்டு. இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஃபுல் பேக்கும் டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு நம்ம இங்கே ஆப்ஷன் வரும். ஸோ டவுன்லோடிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலிங் போய்கிட்டு இருக்குது. இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நமக்கு இதை கிளிக் பண்ணும்போது இங்கே ஆப்ஷன் வருது. ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் 99 அப்படின்ற கீபோர்டு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. நமக்கு வந்து இந்த கீபோர்டு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஒரு 2 கீபோர்டு இருக்குது. இன்ஸ்கிரிப்ட் கீபோர்டுன்னு இருக்குது, அது இல்லாமல் இன்டி கீபோர்டுன்னு இருக்குது. தமிழ் போனட்டிக் கீபோர்டு, சாரி இன்ஸ்கிரிப்ட் இருக்குது, போனட்டிக் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ போனட்டிக் தான் தேவை. அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து டைப்ரைட்டிங் தெரியலைனா கூட அது உங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ரிமூவ் பண்ணிடுவோம். இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. இன்ஸ்கிரிப்டும் 99ம் தேவையில்லை. இந்த தமிழ் போனட்டிக் அப்படின்ற இந்த இன்புட் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதையே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து கூகுளில் போய் நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் கீன்னு ஒரு கீபோர்டில் ஒரு கீ இருக்கும். அதையும் நீங்கள் ஸ்பேஸ் பாரையும் சேர்ந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாங்குவேஜ் வந்து டாங்கிள் ஆகிற ஆப்ஷன் வரும், சேஞ்ச் ஆகிற ஆப்ஷன் வரும். ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ தமிழை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் THAMIL அப்படின்னு போடுறேன். ஸோ தமிழ்ன்றது இங்கே தமிழ்லன்னு வந்துடுச்சு. இல் போட்டோம்னா இங்கே நமக்கு வந்து இதுலேயே நமக்கு சஜஷன் பண்ணணும், கரெக்டாகவும் THMIL போட்டாவே நமக்கு தமிழ்ன்றது கரெக்டாக வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம கூகுள் இன்புட் டூலில் யூஸ் பண்ணுற மாதிரியே இதையும் நம்ம எந்த ஒரு அதாவது எக்ஸ்ட்ரான சாஃப்ட்வேர் தேவையில்லாமல் நம்ம இந்த விண்டோஸில் அவங்க கொடுத்துருக்க கீபோர்டை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
ஸோ என்ன வேணாலும் நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எந்த சாஃப்ட்வேர்னு வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். வேர்டில் போய் கூட நீங்கள் வந்து உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ வேர்டில் வந்து நீங்கள் நார்மலாக டைப் பண்ணாவே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ கொடுத்துட்டாவே இங்கே லதா ஃபாண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணலாம் ஈஸியாகவே. தமிழ்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணாவே ஈஸியாக வந்து நமக்கு தமிழில் கிடச்சிரும். இந்த மாதிரி ஈஸியாக டைப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை. ஒன்லி வந்து உங்கள்கிட்ட நெட் இருந்துச்சுன்னா, Windows 10 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ இதுவரையும் நிறையா பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.